இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2013 வெளியான ஆஃப்டர் தி டார்க் அப்படிங்கிற ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த படத்தோட கதை பத்தி நான் பேசுறேன்னா கண்டிப்பா இந்த படத்தோட சுவாரஸ்யம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பத்தி எதுவும் பேசாம இன்னைக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ரெண்டு சின்ன ஜெர்சிங்க அதாங்க நம்ம படத்தோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பெட்ல கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுடா நான் போறேன்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் இல்லடி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீ முன்னாடி போன பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு நல்லா 8-9 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூக்கிடுறான். அப்படி தூங்கினவன் திடீர்னு கண்ணு முடிச்சுட்டு ஐயோ காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பி இவன் கிளாஸ் ரூமுக்கு போறான். போனாங்க இருக்கிற ப்ரொஃபஸரும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி கடைசி நாளா போச்சு அதனால போனா போகட்டும்னு சொல்லிட்டு ஹீரோவை கிளாஸ் ரூமுக்குள்ள விடுவாரு. அண்ட் இதே கிளாஸ் ரூமுக்குள்ள தான் நம்ம ஹீரோயினும் படிச்சுட்டு இருப்பா. இதுல இவங்க எல்லாரும் என்ன படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பிலாசபி இருக்கும் இல்லையா அதை பத்தி படிக்கிற பசங்க தான் அவங்களாம். அப்ப அந்த கிளாஸ் நடத்துற ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு தான் இந்த பிலாசபியோட கடைசி கிளாஸ். ஆனா அந்த கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் இந்த பிலாசபி பத்தி என்ன தெரிஞ்சிருக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோவோ சார் என்ன சார் கடைசி நாள் இன்னைக்கு கூடவா டெஸ்ட் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா தம்பி இது கடைசி நாள் தான் ஆனா உங்க யாருக்குமே இன்னும் நான் மார்க் போடல அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. அதனால இப்ப நான் வைக்க போற இந்த டெஸ்ட்ல யார் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் இன்னும் அதிக மார்க் கொடுத்து பாஸ் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ரூம்ல உள்ள பசங்களுக்கு கற்பனை திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பயல எழுப்பி உனக்கு வந்ததுலயே ரொம்ப வித்தியாசமான கற்பனை எது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஒன்னும் யோசிச்சுட்டு சார் என்னோட கற்பனையில ஒரு பெரிய கேலக்சிக்கு நடுவுல ஒரு குட்டி குரங்கு இருக்கும். அந்த குரங்கு டைப்பிங் மிஷின்ல மங்கி தியரம் அப்படிங்கிற ஒரு டைம் டிராவல் தியரியை பத்தி எனக்கு கத்து கொடுக்கணும்னு சொல்றான். அப்ப அதை கேட்டு ப்ரொஃபஸரும் இவன் தர மாட்டான். சரி வேற யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறப்போ இன்னொருத்தன் கை தூக்கி சார் என்னோட கற்பனையில ஒரு ட்ரெயின் ட்ராக் அந்த ட்ராக்ல 5 பேர் படுத்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ட்ராக்ல அந்த 5 பசங்களோட டீச்சரை படுக்க வச்சிருக்காங்க. ஆப்போசிட்லயும் ட்ரெயின் செம ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. சோ இப்போ நான் அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்துறமா இல்ல பக்கத்துல உள்ள அந்த டீச்சரோட உயிரை காப்பாத்துறமான்னு கேட்டா கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு கை தூக்கி அதுக்கேண்டா அவ்வளவு கஷ்டப்படுற 100 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு மனுஷனை இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி தள்ளி விட்டா ட்ரெயின் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் நீ ஒரே டைம்ல ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் காப்பாத்தலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரும் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கமா திரும்பி உனக்கு ஏதாவது இமேஜினேஷன் இருக்கான்னு கேட்டா இவன் எனக்கு அப்படி எதுவும் இல்லங்கிறா. அப்ப பக்கத்துல உள்ள இன்னொரு பொண்ணு அவளோட இமேஜினேஷனை பத்தி சொல்றா. அதுல ஒரு பொண்ணு ஒரு பெரிய டவரோட எட்ஜ்ல தொங்கிட்டு இருக்கா. அப்ப அதே இடத்துல தான் அவளோட 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட என்ன பாத்துட்டு இருக்கீங்க சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவங்க அவளை காப்பாத்தாம கீழே விழுந்து சாகட்டும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. பட் அந்த பொண்ணு கிட்ட பேராஷூட் இருந்ததுனால அவ கீழே விழாம சேஃபா வந்து லேண்ட் ஆகுறா. இதெல்லாம் அவ எதுக்காக பண்ணிருப்பானா இவளோட ஃப்ரெண்ட்ஸ்ல யார் இவளுக்கு ரொம்ப உண்மையா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பண்ணிருப்பா. அண்ட் அதே மாதிரி இந்த டெஸ்ட் மூலமா யாருமே தனக்கு உண்மையா இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அதெல்லாம் கேட்டு இந்த ப்ரொஃபஸரும் சரி ஓகே உங்கள்ட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஆனா நினைச்ச அளவுக்கு உங்களோட இமேஜினேஷன் பெருசா இல்ல. அதனால இப்ப நான் இங்க இருக்கிற 20 பேத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். அப்படி நான் வைக்கிற அந்த டெஸ்ட்ல யாராவது ஒருத்தர் இந்த 20 பேத்துல ஒருத்தர் பாஸ் பண்ணா கூட போதும். அப்படி பாஸ் ஆனா அந்த கிளாஸ்ல ஆல்ரெடி ஃபெயிலா இருப்பாங்க இல்லையா அந்த பசங்க எல்லாத்துக்குமே நான் பாஸ் போடுறேன். அப்படி ஒருவேளை இந்த போட்டியில எல்லாரும் தோத்துட்டீங்க அப்படின்னா உங்க எல்லாரோட மார்க்கையும் நான் மொத்தமா குறைச்சிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இப்ப நான் வைக்க போற இந்த டெஸ்ட்ல நான் என்ன கற்பனை பண்றனோ அதே விஷயத்தை தான் நீங்க எல்லாருமே கற்பனை பண்ணணும். சொல்லப்போனா நீங்க அந்த கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த கற்பனை உலகத்துக்கு போறாங்க. அப்படி போன அந்த உலகத்துல மனுஷனமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. இப்ப உயிரோட இருக்கிறது இவங்க 20 பேரு இவங்களோட சேர்ந்து இந்த ப்ரொஃபசர் 21 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அண்ட் வெளியிலயும் அங்கங்க அட்டாமிக் பாம் வெடிச்சிட்டு இருக்கு. இதனால அந்த ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பங்கருக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி உள்ள போனாங்க ஒரு டோர் இருக்கு. அந்த டோருக்கு பாஸ்வேர்டை போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பங்கரை சுத்தி காட்டுறாரு. அதுல இவங்க அந்த பங்கருக்குள்ளேயே ஒரு வருஷம் சாப்பிடறதுக்கான சாப்பாடு இருக்கு, படுத்து தூங்குறதுக்கு பெட் இருக்கு, படிக்கிறதுக்கு லைப்ரரி இருக்கு. அண்ட் வெளியில நச்சு காத்து பரவிட்டு இருக்கு இல்லையா அதனால இங்க பங்கருக்குள்ள சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் உருவாக்குறதுக்கான மிஷின் இருக்கு. இது இல்லாம உங்க இந்த இடத்துல தங்கணும்னா கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி வேணும் இல்லையா அதனால அதை உருவாக்குறதுக்கான ஜெனரேட்டரும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாருங்க நீங்க வாழ்ற இந்த உலகத்துல மனுஷனும் அழிஞ்சு போச்சு. அந்த அட்டாமிக் பாமும் இன்னும் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு விழுந்துகிட்டே இருக்கும். அப்படி விழுறதுனால அந்த பங்கருக்கு வெளியில பயங்கரமான ரேடியேஷன் இருக்கும். சோ அதுல இருந்தும் நீங்க எப்படியாவது தப்பிக்கணும். இது இல்லாம என் கையில இருக்கிற அந்த பாக்ஸ்ல உங்க எல்லாருக்குமே என்ன ரோல் அப்படிங்கிறது எழுதி இருக்குன்னு சொல்றாரு. அதாவது இந்த டாக்டர் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் இது மாதிரி. இப்ப இதுல இந்த முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா இவங்கலாம் டாக்டர் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் ஓகே. இது இல்லாம சிங்கர் டான்சர் இல்லனா காமெடியன் சொல்லிட்டு தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இதுல இந்த தேவையில்லாத கேரக்டர்ஸ் 10 பேர் பங்கருக்கு வெளியில இருக்கணும். அந்த முக்கியமான கேரக்டர்ஸ் டாக்டர் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் இவங்களா இருக்காங்க இல்லையா இவங்கள 10 பேர் சேஃபா அந்த பங்கருக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க முதல்ல உயிரோட இருந்தா தான் மத்தவங்களை அவங்களால உயிரோட வச்சுக்க முடியும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த ரேடியேஷன் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாருமே அந்த பங்கரை விட்டு வெளியில வரணும். வந்துட்டு அழிஞ்சு போன உலகத்துல மிஞ்சி இருக்கிற நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து புதுசா குழந்தைகளை பெத்தெடுக்கணும். இந்த உலக மக்கள் தொகையை மறுபடியும் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இவர் சொன்னதை கேட்டு ஏன்னு தெரியலங்க நம்ம ஹீரோனுக்கு இந்த கேமை விளையாடுறதுக்கு இந்த டெஸ்ட்ல சேர்றதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால சாரி சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு
அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்க இந்த ப்ரொஃபசர் நிப்பாட்டி இத பாருமா, நீ தான் இந்த கிளாஸோட டாப்பர், நல்ல மார்க் எடுத்திருக்க, எல்லாம் ஓகே. பட் ஒன்ன மாதிரி இந்த கிளாஸ்ல எல்லாரும் கிடையாது இல்லையா, நிறைய பேர் ஃபெயிலா இருக்காங்க. அதுலயும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனும் ஃபெயில் தான் தெரியும்ல. அதனால நீயும் இந்த கிளாஸ்ல வந்து சேர்ந்து இந்த கேமை விளையாடணும். அப்படி விளையாண்டு ஜெயிச்சா தான் மத்தவங்க எல்லாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோ வேற வழி இல்லாம மத்தவங்க பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேம்ல வந்து சேர்ந்துக்கிறா. இப்பதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபசரும் அந்த குட்டி பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் என்னென்ன ரோல் அப்படிங்கறது ஒரு சின்ன சீட்டு மூலமா கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறப்ப மட்டும் லைட்டா அந்த பாக்ஸ குலுக்கி கொடுக்குறாரு. இப்ப எல்லார் கையிலயும் இந்த சீட் இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவ ஒரு விவசாயி, நம்ம ஹீரோயின் ஒரு இன்ஜினியர். இதே மாதிரி எல்லாருமே எலக்ட்ரீஷியன், அப்புறம் பியானோ வாசிக்கிறவன், இந்த தச்சு தொழில் செய்வாங்க இல்லையா அவங்க, அப்புறம் ஆஸ்ட்ரோனாய்டு, இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அப்ப இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்ல கடைசியா ஒருத்தன் நான் பாட்டு சொல்லி கொடுக்குறவன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் கிட்ட சொல்ல அவன் டக்குனு கண்ணு எடுத்து அந்த பயலோட நெத்திலே ஒரே படம் போட்டு போறான். இதனால ஸ்டூடெண்ட்ஸும் சார் என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு அவனை சுட்டிங்கன்னு கேட்டா, சீட்டு கட்டல எப்படி ஜோக்கர் தேவையில்லையோ அதே மாதிரியே இந்த கேம்ல இவன் யாருக்குமே பயன்பட மாட்டான். அண்ட் இவன் செத்தா தானே உங்க 20 பேத்துல நானும் ஒரு ஆளா மாற முடியும், அதுக்காக தான் அவனை கொன்னேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப யார் யாரெல்லாம் பங்கருக்குள்ள இருக்கணும், யார் யாரெல்லாம் வெளியில இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணணும்னா அவங்க மேல நீங்க நிறைய ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போட்டு அவங்களை தனியா பிரிக்கணும்னு சொல்ல இப்ப அந்த ஓட்டிங் தான் போயிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இந்த பியானோ வாசிக்கிறதா தான் வரான். வந்துட்டு அவனோட நியாயத்தை பத்தி சொல்றான். அதாவது என்னால இப்ப யாருக்கும் யூஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா உலக அழிவுக்கு பின்னாடி கண்டிப்பா நான் தேவைப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மத்தவங்களுக்கு இவன் சொன்ன அந்த பதில் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அதனால அவனை பங்கருக்கு வெளியில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கார்பெண்டர் அவன் தேவையில்ல, அப்புறம் எலக்ட்ரிஷியன் அவன் கண்டிப்பா தேவை இல்லையா, அதனால அவனை பங்கருக்குள்ள வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஃபேஷன் டிசைனர் அவளை வச்சு என்ன பண்றது, அவ வெளியில. அப்புறம் நம்ம ஹீரோ அவன் விவசாயி இல்லையா, இவன் தான் சாப்பாடே விளைய வைக்கணும், அதனால இவன் முக்கியம். அப்புறம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ஏன்னா உலகமே அழிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இவன் என்ன வீட்டு வைக்க போறான், அதனால அவனை வெளியில போட்டுறாங்க. இப்படியே பங்கருக்கு வெளியில இருக்கிறவங்க 10 பேர்னு தனியாவும், பங்கருக்கு உள்ள இருக்கிற அந்த முக்கியமான பேர் 9 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடவே சேர்ந்து இந்த ப்ரொஃபசர் இருந்துக்கிறான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு எந்த ஸ்கில்லும் கிடையாது, இவன் ஒரு அன்னோனான ஆள் தான். ஆனா இவன் கிட்ட தான் இந்த பங்கரை ஓபன் பண்றதுக்கான பாஸ் கோட் இருக்கு, அது இல்லாம இவன் கிட்ட கன் இருக்கு அப்படிங்கறதுனால இவனே ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் ப்ரொஃபசரும் பங்கருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா இருந்துக்கோங்க, யார்கிட்ட என்ன பேசணுமோ பேசிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஏதோ வெளியில துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. இரண்டான்னு ஓடி வந்து பார்த்தா அந்த ப்ரொஃபசர் தேவையில்லாத அந்த 10 பேத்தையுமே சுட்டு சாகடிச்சிட்டான். இதனால கூட இருக்கிற நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செம்ம ஷாக்கு. சார் என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக அவங்களை கொன்னீங்கன்னு கேட்டா அவர் இது மாதிரி இல்லப்பா, இந்த 10 பேர் வெளியில இருக்கணும், வெளியில பயங்கரமான ரேடியேஷன் இருக்குல்ல, அதனால இந்த ரேடியேஷன் எங்களால தாங்க முடியாது, எங்களை கொன்னுடுங்கன்னு சொன்னாங்க, அதான் சுட்டு கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றான். இதனால ஹீரோனும் இந்த சைக்கோ ப்ரொஃபசர் நம்ம கூட இருந்தா நமக்கு தான் பெரிய ஆபத்து, அதனால அவன் எப்படியாவது பங்கருக்குள்ள வரவிடாம படணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த ப்ரொஃபசர் அசந்த நேரமா பார்த்து இவங்க எல்லாருமே பங்கருக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பங்கரோட டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதனால அந்த சைக்கோ ப்ரொஃபசரும் பாத்தீங்கன்னா அந்த பங்கருக்கு வெளியில மாட்டிக்கிட்டான். இவங்க எல்லாருமே சேஃபா அந்த பங்கருக்குள்ள இருக்கிறதுனால எல்லாரும் நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அவங்களோட பெட்ரூம்ல போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நடுராத்திரி நம்ம ஹீரோ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு படுத்துட்டு அவ கூடவே கொஞ்சம் அப்படி இப்படி மாறுறான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஏன்னா வெளியில இருக்கிற அந்த ப்ரொஃபசர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் புரியாம நைட் டைம்ல டோர் ஓபன் பண்ணிட்டு அவர் கிட்ட போனா ரேடியேஷனால அவரோட உடம்புல இருக்கிற எல்லா தோலும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் அப்பதான் அவர் கையில இருக்கிற ஒரு சின்ன சீட்டிங் காட்டுறாரு. அதுல இந்த பங்கரை விட்டு நீங்க வெளியில போறதுக்கான பாஸ் கோட் எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு அந்த மனுஷன் கடைசியில செத்தே போயிடுறான். இதனால அந்த பங்கருக்குள்ள இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே புரியல. ஏன்னா இப்ப அவங்களால வெளியிலயும் போக முடியாது, டோரை ஓபன் பண்ண முடியாது. அப்படி ஓபன் பண்ணாலும் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அது இவங்களோட உடம்ப பாதிக்கும். சோ அதனால என்ன ஆனாலும் சரி இன்னும் கரெக்டா 1 வருஷம் கழிச்சு இந்த ரேடியேஷன் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில போறத பத்தி யோசிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே மறுபடியும் அந்த பங்கருக்குள்ளே போயிடுறாங்க. அப்படி போயிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த டோர் கிட்ட வந்து பார்த்தா ஒரு நாய் அந்த ப்ரொஃபசரோட உடம்ப பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா சாப்பாடு இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு. சொல்ல போனா அந்த பங்கருக்குள்ளே ஒரு ராஜ வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்படியே சில மாதங்கள் ஓடிட்டு இருக்கு. 6 மாசம் கழிச்சு அந்த ப்ரொஃபசரோட உடம்ப வந்து பார்த்தா பாதி உடம்பே காணும், காஞ்சி கருவாடா போச்சு. இப்ப அதுக்கப்புறம் கரெக்டா 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில உள்ள அந்த ரேடியேஷன் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. பட் வெளியில போகணும்னா பாஸ்வேர்ட் வேணும். அந்த பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு கெஸ்ட்ல இவங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டை போட்டு அந்த டோர் ஓபன் பண்ணலாமே ட்ரை பண்ணா பாஸ்வேர்ட் ராங்னு சொல்லிட்டு அந்த டோர் பர்மனண்டா போட்டுக்குது. இதனால ஹீரோ ஃபர்ஸ்ட் பிஸ்டலை வச்சு அந்த டோரை உடைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறான், உடைக்க முடியல. இன்னொரு பொண்ணு AK-47 கண்ணை வச்சு ஷூட் பண்ணி பாக்குது, அப்பவும் உடையல. சரி கட்டையை வச்சு இடிப்போம்னா அது வேலைக்காகல. டோருக்கு பக்கத்துல குழி பறிச்சு இந்த பக்கத்துல இருந்து வெளியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாலும் அந்த பிளானும் ஒத்துக்கிச்சு. இப்ப இந்த பங்கர்ல இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பசி. இவங்களுக்கு பயங்கரமான பசி இருந்தாலும் சாப்பிடறதுக்கான சாப்பாடு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால இருக்கிற சாப்பாடு ஆளுக்கு கொஞ்சமா ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சடனா இவங்கள ஒருத்தனுக்கு பாவம் ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருக்கும் போல. அதனால பொத்துன்னு கீழே விழுந்து செத்தே போயிடுறான். அண்ட் அப்படி இவன் செத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வேற சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா, அதனால அவனோட உடம்பையே தான் பிச்சு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் எவ்வளவு நாளைக்கு அதே சாப்பிட முடியும்? அதுவும் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸோட உடம்பே கடிச்சு திங்கணும்னா அது முடியாது இல்லையா. சோ அதனால வேற வழியே இல்லாம துப்பாக்கி எடுத்து அவங்களை சுட்டுக்கிட்டு அங்க இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினையும் சேர்த்து. அவ்வளவுதான், ப்ரொஃபசரும் நான் வச்ச டெஸ்ட்ல நீங்க எல்லாருமே
தோத்துட்டீங்க, சோ அதனால மொத்த பேத்துக்கும் மார்க்க குறைச்சு நான் உங்களை ஃபெயில் பண்ண போறேன்னு சொல்ல அங்க இருக்கிற இன்னொருத்தன், சார் என்ன சார் திடீர்னு அந்த கேம்னு சொல்லிட்டீங்க, அதனால ஒரு பதட்டத்துல அந்த கேமை சரியா விளையாட முடியல, அதனால எங்க எல்லாருக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார், அந்த டெஸ்ட்ல அந்த கேம்ல நாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ப்ரொஃபஸரும் சரி ஓகே போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் சூஸ் பண்றதுக்கான சீட் இருக்கும் இல்லையா, அந்த சீட்டை மறுபடியும் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கறப்போ போன டைம் நம்ம ஹீரோக்கு என்ன வந்திருக்கோம், ஃபார்மர்னு வந்திருக்கும் இல்லையா, அண்ட் அதே மாதிரி தான் இந்த டைம் அவனுக்கு ஃபார்மர்னு வந்திருக்கு. பட் அவன் ஃபார்மரா இருந்தாலும் அடிஷனலா அவன் ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதனால ஹீரோவோ சார் என்னது நான் அப்படிலாம் கிடையாது, அதனால இந்த கேரக்டர்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, டேய் நீ பண்றியா மாட்டியா நான் கேட்கல, நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு பொண்ணு கிட்ட கேட்டா அந்த பொண்ணு ஒரு டாக்டர் சர்ஜனா இருப்பா போல. பட் என்ன பிரச்சனைனா அவளுக்கு ஒரு தீராத நோய் இருக்கு, சோ அதனால அவ அந்த சேஃப் ஜோன்ல இருப்பாளா இல்ல அந்த பங்கருக்கு வெளியில இருப்பாளா அப்படிங்கிற விஷயத்த கேட்டா, ப்ரொஃபசர் நீ பங்கருக்கு வெளியில தான் இருக்கணும், ஏன்னா உன்னோட உடம்புல ஒரு நோய் இருக்கு, அந்த நோயினால மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால நீ சேஃப் ஜோன் கிடையாதுன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு பைய கீழே கொட்டா அவளோட பை ஃபுல்லா தங்கமா இருக்கான், அவ சேஃப் ஜோனான்னு கேட்டா தங்கத்தை தாங்க எடுத்து திங்கவா முடியும், அதனால அவளும் சேஃப் ஜோன் கிடையாது. சோ இப்படி இருக்க இந்த ஸ்டோரியில இவங்க எல்லாருமே எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய எரிமலைகளுக்கு நடுவுல ஒரு பங்கர் இருக்கு, அந்த பங்கர்ல தான் இருக்காங்க. அண்ட் போன டைம் மாதிரியே இந்த டைம் இந்த ப்ரொஃபசர் யாருக்கும் தெரியாம இந்த துப்பாக்கி எடுத்து கையில வச்சுக்கிறான். ஆனா அவன் துப்பாக்கி எடுத்துட்டான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு இந்த டைம் தெரிஞ்சு போச்சு. பட் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த விஷயத்தை பெருசா வெளியில காட்டிக்கல. அதுக்கப்புறம் போன டைம் ஓட்ட போட்டு ஆளை பிரிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த டைம் ஓட்ட பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு அவ சைக்காட்டிஸ்ட். பட் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அவளால குழந்தைய பெத்துக்க முடியாது. சோ இவங்க எல்லாம் இங்க கூட இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இவங்க எல்லாருமே சேர்ந்து குழந்தைகளை பெத்தெடுக்கணும், அது இவளால முடியாதுன்றதுனால இவ வெளியே இருக்கணும். அடுத்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த விலங்குகள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலையை பாக்குறா. பட் இந்த உலகத்துல மனுஷனமே அழிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அனிமல் டாக்டர் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால அவளை வெளியில இருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாடகி, அதுக்கப்புறம் இன்னொரு பையனுக்கு உடம்பு ஃபுல்லா நோய், அதனால அவனை வெளியே அனுப்ப சொல்லிட்டு கடைசியா போன டைம் பாட்டை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபசர் ஒருத்தன் சுட்டா இல்லையா, அவன் வந்து நிக்கிறான். அவன் இந்த டைம் நான் ஒரு புக் பப்ளிஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மறுபடியும் இந்த ப்ரொஃபசர் அந்த பையில பட்டுன்னு ஒரே போடா போட்டுறான். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ல நம்ம ஹீரோனுக்கு பெருசா எதுவும் இல்லைங்க. போன டைம் என்ன இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் நினைக்கிறேன், இந்த டைம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா வந்திருக்கிறதுனால இவ சேஃப் ஜோன்ல தான் இருக்கா. அதுக்கப்புறம் வழக்கம் போல பங்கருக்குள்ள இருக்க வேண்டியவங்க 10 பேரு, வெளியில இருக்க வேண்டியவங்க 10 பேருன்னு சொல்லிட்டு ஆளை தனித்தனியா பிரிச்சிடறாங்க. ஆனா அப்படி பிரிச்சாலும் வெளியில இருக்கிறவங்க தப்பிச்சு போறதுக்காக ஒரு ஜீப் 3 ஜீப் நிக்குது, அந்த ஜீப்ல நீங்க முடிஞ்சா தப்பிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க எல்லாம் அந்த ஜீப்பை நோக்கி ஓடுறாங்க. பட் பாவம் வெளியில எரிமலை, அதுவும் அங்கங்க அட்டாமிக் பாம் விழுந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால அவங்களால சர்வே பண்ண முடியல. வழக்கம் போல அந்த 10 பேரு காலி. இப்ப கட் பண்ணா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே சேஃப் ஜோனான அந்த பங்கருக்குள்ள தான் இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்கு நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அவளோட ரூமை விட்டு வெளியில வந்தா நம்ம ஹீரோவும் இன்னொரு பையனை சேர்ந்து கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட கேரக்டர் அப்படியே அவன் கே அப்படிங்கிற மாதிரி தானே அவனுக்கு சீட்டே வந்திருக்கும், அதனால தான் இன்னொரு பையன் கூட அப்படி இருக்கிறான். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அந்த ப்ரொஃபசரை சேர்த்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்ணா உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அதுல இந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றானா, வெளியில உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு, இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம மட்டும் தான், அதனால நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து புதுசா குழந்தைகளை பெத்தெடுக்கணும், மக்கள் தொகையை மறுபடியும் அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற யாருக்குமே இதுல பெருசா விருப்பம் இல்ல. பட் என்ன பண்றது, இதை செஞ்சுதான் ஆகணும் இல்லையா, அதனால அங்க இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஜோடி கூட சேர்ந்து தனியா ரூமுக்கு போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோனுக்கு மட்டும் இப்ப ஜோடி இல்ல, ஏன்னா ஹீரோக்கு பசங்களை மட்டும் தான் பிடிக்கும் இல்லையா, அதனால வேற வழியில அவன் பல்ல கடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் இந்த ப்ரொஃபசர் கூட கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கிறதுக்காக போறா. இப்ப இப்படியே சில நாட்கள் போகுது, சில வாரங்கள் போகுது. அப்படி போனதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த ப்ரொஃபசர் ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கான். அதுல இது மாதிரி இல்ல, இந்த விஷயம் வேலை செய்யல, கடந்த 10 வாரமா அங்க இருக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் ஒன்னா இருந்தும் யாரும் இன்னும் கர்ப்பமாகல, அதனால புதுசா நம்ம இன்னொரு பிளான போட்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற பொண்ணுக்கு புரிஞ்சு போயிடுது. அதனால சத்தியமா அது மட்டும் என்னால முடியவே முடியாதுங்கிறா. ஆக்சுவலி இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப இருக்கிற அந்த ஜோடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிக்க சொல்றாரு. இதை கேட்டுதான் அங்க இருக்கிற எந்த ஜோடியுமே ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு யாரு ஒத்துப்பா சொல்லுங்க. சோ அதனால இந்த ப்ரொஃபசர் செமையா கோச்சுக்கிட்டு அப்படியே நேரா ரூமுக்கு போறாரு. போன மனுஷன் கையில கண்ணோட வெளியில வந்துட்டு எல்லாரையும் மிரட்டி அந்த ரூமை விட்டு வெளியில அனுப்பிச்சுடுவாரு. அமிச்சிட்டு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்காம இருந்திருப்பா, மத்தவங்களையும் ஒத்துக்க வேண்டாம்னு சொல்லிருப்பா. அந்த பொண்ணு கிட்ட இது மாதிரி என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, இந்த டைம் நான் தான் உன்னோட ஜோடி, நீயும் நானும் தான் சேர்ந்து ஒன்னா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவளை ஃபோர்ஸ் பண்ண, அப்ப அதே ரூமுக்குள்ள தான் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருப்பான். சோ நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாம அந்த ப்ரொஃபசரை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான். அப்ப ப்ரொஃபசர் கையில வச்சிருக்கிற கண்ணை எடுத்து இந்த பையில போடலாமேன்னு பாக்குறப்போ அவங்க இருக்கிற பென்சில் எடுத்து அப்படியே இந்த ப்ரொஃபசரோட தலையிலே சுருக்கிறான். இதனால அவள் தான் அந்த ப்ரொஃபசரோட சோலி முடிஞ்சு. ஆனா அந்த மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டோருக்கு பாஸ்கோட் எல்லாம் போட்டு வெளியில வந்துட்டு மெயின் டோர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டோர் ஓபன் பண்றான். இதனால வெளியில வெடிச்சிட்டு இருக்கிற அந்த எரிமலை குழம்பு அப்படியே அவங்களோட ரூமுக்குள்ள வந்து உள்ள இருந்த எல்லாருமே ஒரே நேரத்துல காலி. அப்ப ப்ரொஃபசர் என்னப்பா இந்த டைம் எல்லாரும் தோத்துட்டீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது. என்னன்னா எல்லாருக்குமே சீட்டை கொடுத்தீங்க, ஆனா எனக்கும் ஹீரோனுக்கும் சீட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும் எதுக்கு இருமணிங்கன்னு கேக்குறான். அப்ப அவரும் என்ன இருமல் வந்திருக்கும், இருமிருப்பேன், இதுல என்னப்பா இருக்குன்னு கேட்டா, இல்ல அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, காரணம் இல்லாம நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவர் உங்களுக்கு எல்லாம் சின்ன சீட்டு கொடுக்குறா இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்து பாத்துறான். அப்படி பார்த்தா அந்த பாக்ஸ்க்குள்ள இன்னொரு சின்ன டோர் ஒன்னு இருக்கு. சோ அந்த டோருக்குள்ள நம்ம ஹீரோனுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரியான ஒரு சீட்டை வச்சு அதை தான் ஒவ்வொரு டைமா அவர் கொடுத்துட்டு இருக்காரு. சொல்ல போனா நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதனால ஹீரோவை எதுக்காக அவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, இதனால உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டா, அப்பதான் அவரு இல்ல இங்க இருக்கிற எல்லா பசங்களை விட அந்த
பொண்ணு தான் ரொம்ப டாப்பர், நிறைய மார்க் எடுக்கிறா, அதனால அவன் நல்லா யோசிப்பா, நல்லா இந்த கேமை விளையாடுவா அப்படிங்கிறதுக்காக தான் அவளை மட்டும் சேஃப் ஜோன்ல வைக்கிறதுக்காக அந்த சீட்டை கொடுத்தேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சரி ஓகே, இப்ப நான் அந்த கேமை சீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறீங்க, அதனால உங்க எல்லாருக்குமே இன்னொரு சான்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த சான்ஸ்ல நீங்க சொல்ற இடத்துல இந்த கேமை வச்சுக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி இந்த கேமை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோ சொல்றேன் இந்த டைம் இந்த கேம் ஒரு பெரிய ஐலாண்ட்ல நடக்கட்டும், அதுல உயிர் பொழைச்சவங்க மொத்தமா 20 பேர், அதுல 10 பேர் பங்கருக்குள்ள இருக்கட்டும், மிச்ச 10 பேர் பங்கருக்கு வெளியில இருக்கட்டும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த அட்டாமிக் பாம் ஒண்ணு வெளியில விழுந்துட்டு இருக்க போறது கிடையாது, அதுக்கு பதிலா வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த அட்டாமிக் பாம் வந்து விழுறோம், அதை வெளியில உள்ள அந்த 10 பேர் சமாளிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ப்ரொஃபசரும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். இப்ப கட் பண்ண அந்த ப்ரொஃபசரோட சேர்த்து உயிர் பொழைச்சவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஐலாண்டுக்கு வராங்க. வந்துட்டு ப்ரொஃபசர் அந்த பங்கரை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இருக்கிற கன்னை இவ எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு பெரிய கன் இருக்கும், அதை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல ஒளி வைக்கிறான். அப்ப பாருங்க இந்த ப்ரொஃபசர் தனியா உட்கார்ந்து இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே லைட்டா அவன் கூட பேச்சு கொடுக்குறா, அப்படியே கட்டி பிடிச்சு அவன் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்றா. அது மட்டும் இல்ல இது எல்லாத்தையுமே ஒரு காரணத்தோட தான் பண்ணிட்டு இருக்கா போல, ஏன்னா அங்க அந்த ப்ரொஃபசர் கூட பேசிட்டு இங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கட்டி நின்று இவன் ஏதோ ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வழக்கம் போல இந்த ப்ரொஃபசரோ ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஸ்கில்ல வச்சு யாரெல்லாம் உள்ள இருக்கணும் யாரெல்லாம் வெளியில இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் இந்த டைம் என்ன சொல்றானா, இல்ல சார் இந்த ஸ்கில் லெவல வச்சு யாரும் உள்ள வெளியில அப்படிங்கிற விஷயத்த நம்ம டிசைட் பண்ண வேண்டாம், எல்லாருமே அவங்களுக்கு விருப்பப்பட்ட வேலையை செய்யட்டும், வெளியில இருக்கணும்னா இருக்கட்டும், பங்கருக்குள்ள போகணும்னா போட்டும், இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பமா இருக்கட்டும், என்னோட விருப்பம் கூட வெளியில இருந்து சர்வே பண்றதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ப்ரொஃபசர் ஒத்துக்க மாட்டான். இல்ல நான் இங்க என்ன சொல்றேன் அதை மட்டும் தான் நீங்க எல்லாருமே கேட்கணும், அப்படி கேட்கலனா பங்கரோட பாஸ்வேர்ட் அங்க யார்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் எல்லாரும் ஒரேடியா சாக வேண்டியதான் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அங்க பங்கருக்குள்ள போக வேண்டிய 10 பேர் பாத்தீங்கன்னா அசால்ட்டா உள்ள போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா பாஸ்வேர்டே அசால்ட்டா போடுறாங்க. போதா குறைக்கு ஹீரோயினோட கையில இந்த ப்ரொஃபசரோட புல்லட்ஸும் இருக்கு. எப்படின்னா நம்ம ஹீரோயின் அந்த ப்ரொஃபசர் கூட லைட்டா பேச்சு கொடுக்கறதுக்காக இருப்பா இல்லையா, அப்ப அந்த பையனோட கண்ணை அவனுக்கு தெரியாமலே எடுத்து அதுக்குள்ள இருக்கிற எல்லா புல்லட்டையும் வெளியில எடுத்துட்டு ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் உள்ள வச்சிருக்கா. அண்ட் உங்களுக்கு பாஸ்வேர்ட் எப்படி தெரிஞ்சதுனா, போன டைம் உங்களோட பங்கர் எலிமலைக்கு பக்கத்துல இருந்தப்போ இவன் கடைசி அந்த டோரோட பாஸ்வேர்டை போட்டு தானே டோர் ஓபன் பண்ணிருப்பான், அந்த பாஸ்வேர்டை அவங்க பாத்துருப்பாங்க, அதே பாஸ்வேர்டு தான் இங்கேயும் போட்டிருப்பாங்க. போதா குறைக்கு இந்த ப்ரொஃபசர் அந்த பிஸ்டல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரிய துப்பாக்கி ஒரு இடத்துல ஒளி வச்சிருப்பா இல்லையா, அந்த துப்பாக்கியை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். சோ அதனால இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் அந்த ப்ரொஃபசர் கேட்டாகணும். என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களை இந்த பங்கருக்குள்ள நாங்க விடவே மாட்டோம், உங்களுக்கு தேவைன்னா இந்த தீவுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் சுத்துங்க போங்க வாங்க, இல்ல சர்வே பண்ண முடியலன்னா துப்பாக்கில இருக்கிற ஒரே ஒரு குண்டை வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு செத்தே போயிடுங்க, ஆனா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ப்ரொஃபசரும் வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் பங்கருக்கு வெளியில உள்ளவங்களோட டீம்ல இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோ பங்கருக்கு உள்ள இருக்கிறவங்களோட டீம்ல இருக்கான். அப்ப அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கார ஒருத்தன் கடைசி எங்களுக்கு கை கொடுக்க மாட்டியா, நீ பாட்டுக்கு அப்படியே போயிடுவேன்னு கேக்குறப்போ ஹீரோயினும் வந்து கையை கொடுப்பா. அப்ப டக்குன்னு அந்த பையன் ஹீரோயினோட கையை பிடிச்சி உள்ள இழுத்து விட்டு இவன் போட்டோட கீயை வாங்கிட்டு இவன் வெளியில போயிடுறான். நம்ம ஹீரோயினை பங்கருக்குள்ள விட்டுட்டான். சோ அதுக்கப்புறம் அந்த பங்கரை விட்டு வெளியில போனவங்க ஒரு பெரிய போட் எடுத்து அந்த போட்ல ஏறி இவங்க எங்க போறதுனே தெரியாம ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப அந்த பங்கருக்குள்ள இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்கில்ஸை மத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறாங்க, மத்தவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. போதா குறைக்கு இப்ப நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் வேற ஒன்னா இருக்காங்க இல்லையா, அதனால சின்ராஸ கையிலே பிடிக்க முடியல, எப்ப பாரு அவ கூட ஏதாவது சுத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அந்த பங்கரோட டோர் ஓபன் ஆகுது. அண்ட் வெளியிலயும் எந்த ஆபத்தும் இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் அந்த பங்கரை விட்டு வெளியில வர கரெக்டா ஒரு அட்டாமிக் பாம் உங்களோட காலடியில வந்து விழுது. இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட், அந்த ஒத்த புல்லட்டை வச்சுக்கிட்டு அந்த ப்ரொஃபசர் சாகாம இன்னும் இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இவன் எப்படி பொழைச்சிருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல அட்டாமிக் பாம் பாத்தீங்கன்னா அந்த தீவுக்குள்ள விழவே இல்ல, அதனாலயும் பக்கத்துல ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த பாறை கடையில உள்ள குகைக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள இருந்து கிடைக்கிற இந்த மீன் தவளை தண்ணி இதெல்லாம் குடிச்சுதான் இத்தனை மாசமா உசுரோட இருந்திருக்கான். இப்ப அவனோட துப்பாக்கியில ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கு இல்லையா, அந்த புல்லட்டை அவனை உன்னோட தலையில இறக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கமா கண்ணை திருப்ப அங்க இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மறிக்கிறாங்க. இதனால இந்த ப்ரொஃபசருக்கும் அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனா அதே மாதிரி நம்ம ஹீரோவை ஹீரோயினை சேர்ந்து இவன் என்ன நம்மள கொல்றது, இந்த அட்டாமிக் பாம் ஆன் பண்ணி நம்மளே செத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த பாமோட சுவிட்ச் அமுத்த நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து அந்த மொத்தத்தையுமே அழிஞ்சு போயிடுது. அவள் தான் அந்த கேம் முடிஞ்சு. இதனால ப்ரொஃபசரும் சூப்பர், இந்த கேம்லயும் நீங்க தோத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கதாங்க இன்னொரு பையன் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். அதாவது சார் பங்கருக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் செத்தாங்க, நாங்க இன்னும் சாகலைன்னு சொல்லிட்டு இவனோட கதையை சொல்றான். என்னன்னா இந்த பங்கரை விட்டு வெளியில சர்வே பண்றதுக்காக போறாங்க இல்லையா, கப்பல்ல போறாங்களே, அவங்க எல்லாம் இன்னும் யாரும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அப்படி உயிர் பொழைச்சவங்க பக்கத்துல ஒரு தீவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சு அங்க அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு இவங்க உயிர் வாழ ஆரம்பிச்சாங்களாம். ஆனா போற போக்குல ஒருத்தன் கப்பல்ல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டு செத்து போயிட்டானா, இன்னொருத்தனோட தலையில தேங்காய் விழுந்து அவனோட சொல்லி முடிஞ்சான். அதுக்கப்புறம் இந்த சுருட்ட மண்டையா இருக்கான் பாத்தீங்களா, இவன முன்னாடி சீன்ல கார்பெண்டரா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பேன். அவன் இங்க மிச்சம் இருக்கிற 6 பொண்ணுகளுக்கும் தனித்தனியா வீடை கட்டி கொடுத்து அந்த ஒவ்வொரு பொண்ணு கூடயும் தினம் தினம் அப்படி இப்படி பார்த்து குழந்தைகளை பத்தி இந்த மக்கள் தொகையை அதிகரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கதையை முடிக்கிறான். இதை கேட்டு ப்ரொஃபசரே இலே நீ பெரிய ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சூப்பர், நீங்க சொன்ன மாதிரியே நீங்க தான் இந்த கேம்ல ஜெயிச்சீங்க, அண்ட் எல்லாருமே இந்த கிளாஸ்ல நான் பாஸ் போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப பசங்க எல்லாம் ஜாலியா அந்த கிளாஸ் விட்டு உள்ள போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா அந்த ப்ரொஃபசர் கூட வந்து பேசிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் இந்த ப்ரொஃபசருக்கும் ஆல்ரெடி ஒரு லிங்க் இருக்கு, ரெண்டு பேரும் அஃபேர்ல இருந்திருக்காங்க. எப்படின்னா பொதுவாவே இந்த ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்கிறப்போ அந்த டீச்சர்ஸ் மேல பொண்ணுங்க
பொண்ணுங்களுக்கு லவ் வரும் இல்லையா, அதே மாதிரி ஒரு இன்ஃபாக்சுவேஷனா இந்த ப்ரொஃபசர் மேல இவளுக்கு லவ் வந்திருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அது செட் ஆகாது அப்படிங்கிற விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வர இவரை வேண்டான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிருப்பா. சோ அதனால இப்ப இந்த ப்ரொஃபசர் கிட்ட எனக்கு தெரியும் சார், நீங்க இன்னும் என்ன லவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதனால தான் அங்க நடந்த கேம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும். பட் நீங்களும் நானும் காதலிக்கிறது இந்த சமூகம் ஏத்துக்காது, அதனால நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கடைசியா அந்த ப்ரொஃபசருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபசரும் நேரா வீட்டுக்கு போறான். போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு கன் இருக்கு. அதை எடுத்தவன் ஹீரோயின் இல்லாத ஒரு வாழ்க்கையே வேண்டாம், நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அவனோட தலையில சுட்டுக்க. அப்படி சுட்டதுக்கு அப்புறமா கனவு உலகத்துல அவ வாழ்ந்த அந்த கற்பனை உலகத்துல ஹீரோயின் கூட வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை பத்தினா உண்மையாவே பாராட்டக்கூடிய ஒரு கதை தான். ஆனா இது எல்லாமே கற்பனை அப்படிங்கிற ஆங்கில காட்டாம இதை ஒரு தனி சர்வைவர் மூவி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். பட் அவங்க என்னத்தை நினைச்சு எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ அதாங்க படம் முடிஞ்சு. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.